பீகாரில் பட்டப்பகலில் நகைக்கடையில் துணிகர கொள்ளை சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். 3 இருசக்கர வாகனங்களில் வந்த கும்பல் திடீரென துப்பாக்கிகளுடன் நகைக்கடைக்குள் புகுந்து மிரட்டல் விடுத்திருக்கிறது. நகைக்கடைக்குள் புகுந்த 6 பேர் கொண்ட கும்பல் ஊழியர்களை துப்பாக்கிகளை கொண்டு தாக்கி கைவரிசை காட்டியிருக்கிறார்கள். கொள்ளை கும்பல் துப்பாக்கியால் தாக்கியதில் நகைக்கடை ஊழியர்கள் 2 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். நகைகளை திருடிவிட்டு இருசக்கர வாகனத்தில் தப்பிய போது போலீசார் அவர்களை விரட்டி சென்றிருக்கிறார்கள். விரட்டி சென்ற போலீசாரை நோக்கி கொள்ளையர்கள் துப்பாக்கிச் சூடு நடத்தியதால் அந்த பகுதியில் பரபரப்பு நிலவியது. போலீசார் தற்காப்புக்காக துப்பாக்கியால் சுட்டதில் 2 கொள்ளையர்கள் காயமடைந்திருக்கிறார்கள். முட்டிக்கு கீழ் சுடப்பட்ட 2 கொள்ளையர்களையும் கைது செய்து நகைகளை தற்போது போஜ்பூர் போலீசார் மீட்டிருக்கிறார்கள். கைதான 2 பேரிடமிருந்து 2 துப்பாக்கிகள், 10 தோட்டாக்கள், நகைகள், இருசக்கர வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன. தப்பி ஓடிய மேலும் 4 கொள்ளையர்களை தனிப்படை அமைத்து போலீசார் தேடி வருகின்றனர். பீகாரில் தனிஷ்க் நகைக்கடையில் பட்டப்பகலில் துப்பாக்கி முனையில் 25 கோடி மதிப்புள்ள நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. அர்ரா நகரில் உள்ள தனிஷ்க் நகைக்கடையில் காலை 10:30 மணிக்கு துப்பாக்கி முனையில் இந்த துணிகர சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. 3 இருசக்கர வாகனங்களில் வந்த கும்பல் திடீரென துப்பாக்கிகளுடன் நகைக்கடைக்குள் புகுந்து அங்கிருக்கக்கூடிய ஊழியர்களை மிரட்டியிருக்கிறார்கள். நகைக்கடைக்குள் புகுந்த 6 பேர் கொண்ட கும்பல் ஊழியர்களை துப்பாக்கிகளை கொண்டு தாக்கி கைவரிசை காட்டியிருக்கின்றனர். கொள்ளை கும்பல் துப்பாக்கியால் தாக்கியதில் நகைக்கடை ஊழியர்கள் 2 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.